ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ இவன் வந்து ஹியூமன் பீயிங். இவன் என்ன பண்ணுவானோ அதை மெஷின் பண்ணுது. இப்போ மெஷின் கேன் திங்க் அண்ட் ஆல்சோ இட் கேன் ரிப்ளை யூ. ஸோ ஹியூமன் பீயிங்ஸோட யூனிக்கே ஒரு விஷயம் சொன்னா யோசிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ அந்த வேலையை மெஷினே பண்ணிடுச்சுன்னா உங்க கம்பெனிக்கு நீங்க யாரை ஜாப்ல வைப்பீங்க? அந்த மெஷினையா ஹியூமன் பீயிங்ஸா? மெஷின்ஸ் தானே. ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி. ஆக்சுவலாக அந்த ரியாலிட்டி பார்க்கறதுக்கு ஒரு டிஸ்டோபியன் மாதிரி தெரியும், ஏதோ ஃபியூச்சர் ப்ராப்ளம் மாதிரி தெரியும். பட் இந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் லிபரேட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட். ஸோ இப்போ சொல்லுவேன், வாட் இஸ் தி ரியாலிட்டி? எல்லா ஃபேக்டரிஸ்லையும், ஈவன் பேங்க்ஸ், ஈவன் ஷாப்பிங் மால், ஏஐ உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஏஐ இஸ் என்டரிங் இன் டு தி ஃபேக்டரிஸ், பேங்க்ஸ் அண்ட் ஷாப்பிங் மால். ஏன்னு வச்சுக்கலாம், அது அப்டேஷன், ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், ரோபோட்ஸாக வச்சுக்கலாம், எனிதிங். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரியல் எக்ஸாம்பிள். நீங்கள் அமேசான் ஃப்ரெஷ்ஷுக்கு போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க. வழக்கமாக கடையில் யார் இருப்பா? ஒரு கேஷியர் இருப்பார். இப்போ தேவையில்லை. இந்த பொருள் எடுக்கிறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க. அப்போ அந்த வேலையை ஒரு மிஷின் பண்ணும்போது இவருக்கு அந்த ஜாப் போயிடுச்சா? சேம் லைக் நீங்கள் ஒரு பேங்க் போறீங்கன்னா அந்த பேங்க்ல ஒரு ஜூனியர் கிளர்க்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஏஐ பாட் பண்ணிடுது. ஸோ HDFCல, ஐசிஐசிஐல, ஈவன் SBIல ஜஸ்ட் 1 இயர்ல 2.7 மில்லியன் queries, மக்களோட டவுட்ஸ், இந்த லாஸ்ட் 1 இயர்ல கேட்ட டவுட்ஸ், கஸ்டமர்ஸோட டவுட்ஸ் வந்து 2.7 மில்லியன் queries மட்டும் இந்த சாட் பாட் வந்து ஆன்சர் பண்ணிருக்கு. ஸோ மெஷின் கேன் ஒர்க் 24/7, நோ ரெஸ்ட், சேலரி தேவையில்லை, அடிக்கடி ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்போது ஆல் தி பிசினஸ் வில் ஹையர் தி மெஷின்ஸ் தானே. ஆல் தி பிசினஸ் லவ்ஸ் ஆட்டோமேஷன். இதான் ரியாலிட்டி. அப்போ இப்படி யோசிங்க. இப்போ இருக்கிற வேர்ல்டை ரெண்டா பார்க்கலாம். ஒரு சைடில் டெக்னாலஜி, ஏஐ, அது ஸ்மார்ட் ஆக இன்னொரு சைடில் உங்களுக்கு தெரிஞ்சது யூஷுவல் காமன் ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஜாபையும் இவங்க ஈஸியாக பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹூ ஃபீல்ஸ் இன்செக்யூரிட்டி? ஒர்க்கர், ஹியூமன் பீயிங்ஸ். என்ன ரீசன்? ஜாப் கட். வேர்ல்டு பேங்கோட ரீசென்ட் டேட்டா, இந்தியாவில் இப்போ என்ன ஜாப்ஸ் இருக்கும்? இந்தியா பேஸ்ட் ஜாப்ஸ். அந்த ஜாப்ஸ்ல 50% ஜாப்ஸால இப்போ இந்தியன்ஸ் பண்ற ஒர்க்ஸ்ல, இந்தியன் பண்ற ஒர்க்ல 50% ஒர்க்கை ஆட்டோமேஷனே பண்ணிடும் அடுத்த 10 வருஷத்துல. என்ன அர்த்தம்? அப்போ அடுத்த 10 வருஷத்துல 2 ஜாப்ல கண்டிப்பா ஒரு ஜாப் ஏஐ தான் பண்ணும். ஸோ பாதிக்கு பாதி ஜாப் என்னாகும்? குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன், ஒரு சைடில் இன்னோவேஷனால, ஆட்டோமேஷனால கம்பெனிக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்றவங்க ரிச்சர், கெட்டிங் மோர் ப்ராஃபிட்ஸ். இப்படி லேபர்ஸ்க்கு சம்பளம் தர தேவையில்லை, லேபர்ஸை கட் பண்ணிடலாம். ஒரு சைடில் ப்ராஃபிட் வில் இன்க்ரீஸ். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வேர்ல்டு என்ன ஆகுது? நிறைய பேருக்கு ஜாப் கட் ஆகுதா? ஸோ தே மைட் ஃபீல் இன்செக்யூர். அப்போ இன்இக்வாலிட்டி என்ன ஆகலாம்? இன்னும் பெருசாகலாம்ல. மக்கள் பாவர்ட்டி பக்கம் வரலாம்ல, ஹங்கர் ஆகலாம்ல, சம்பளம் கிடைக்காது, இன்செக்யூரிட்டி, டிக்னிட்டி எல்லாம் போயிடும்ல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ டெக்னாலஜி, ஏஐ, ஆட்டோமேஷன், இது எல்லாம் இம்ப்ரூவ் ஆக யாருக்கு ப்ராஃபிட்? பிசினஸ்க்கு ப்ராஃபிட். என்ன ரீசன்? ஒரு ஹியூமன் லேபர் பண்ண வேண்டிய வேலையை அல்காரிதமே பண்ணிடும். அப்படின்னா இதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்றதுக்கு இந்த லேபர் எதுக்கு? இவரை வேலையோட தூக்கிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்தியாவில் மட்டும் பாதிக்கு பாதி ஜாபை ஆட்டோமேஷன் பண்றோம். அப்ப அத்தனை பேரை ஒரு பிசினஸ் வேலைக்கு வைக்க அவசியம் இல்லை, சம்பளம் தரணும் அவசியம் கிடையாது. ஸோ எல்லா பிசினஸ் கம்பெனிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வச்சு சம்பளம் தர்ற அந்த காசு என்ன ஆகுது? ப்ராஃபிட்டா மாறுது. யாரால? ஆட்டோமேஷனால. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு சைட்ல ஏஐ டெவலப் ஆக இன்னொரு சைட்ல நிறைய லேபர்ஸ்க்கு ஜாப் கட் ஆகுது. இல்ல ஜாப் கட் ஆகுதுன்னா இன்கம் இருக்காது, விச் மீன்ஸ் நோ ஃபுட், நோ எஜுகேஷன், நோ ஹெல்த்தா. அப்ப இந்த பாதிக்கு பாதி லேபர்ஸோட லைஃப் என்ன மாறுது? இன்செக்யூர்டா. மணியே இல்லைன்னு அர்த்தம். அவங்க லைஃப் ஓவர் இல்ல, டிக்னிட்டி இருக்காது, வாழ முடியாது இல்ல. அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கான சொல்யூஷன் என்ன? அது அப்புறம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கொஸ்டின், உண்மையாவே இந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருதுல்ல, சர்ப்ளஸ் வேல்யூ, வழக்கமா கிடைச்ச ப்ராஃபிட்டை விட சர்ப்ளஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன ரீசன்? ஒரு லேபர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு அல்காரிதம் பண்ணிடுச்சு. அப்போ இவருக்கு தர வேண்டிய சம்பளத்தை தான் கட் பண்ணிட்டு வேலையை தூக்கிட்டு அவரோட லேபர் வேல்யூ தான் என்ன பண்றோம்? நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டா மாறுது. கரெக்டா? அப்போ எவ்வளவு ஹியூமன் லேபர் கட் பண்றோமோ அந்த அளவுக்கு கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டா. பட் அந்த ப்ராஃபிட் வந்து உண்மையாவே அந்த கம்பெனி தான் போய் சேரணுமா? அந்த கம்பெனிக்கு தான் போய் சேரணுமான்றதை யோசிங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் யோசிங்க. லாஜிக் புரியுதா? ஒன்ஸ் அகைன், அந்த ப்ராஃபிட்டோட பேசிக் சோர்ஸ் என்ன? ஏஐ. அதுக்கு பேசிக் சோர்ஸ் என்ன? அல்காரிதம். இந்த அல்காரிதத்துக்கு இன்னும் பின்னாடி பேக் சோர்ஸ் என்ன? டேட்டாஸ் தானே. யாரோட டேட்டாஸ்? இட் இஸ் தி பீப்புள்ஸ் டேட்டாஸ். ஒரு ஏஐ மாடல் ரெடி பண்றதுக்கு, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உருவாக்குறதுக்கு என்ன தேவைப்படுது? ஹியூமன் டேட்டா தேவைப்படுது. ஸோ நீங்க சொல்லுங்க, விச் இஸ் பெஸ்ட் ஏஐ? எந்த ஏஐ கிட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது எந்த ஏஐ வந்து நிறைய பீப்புளோட இன்ஃபர்மேஷனை படிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ உன்னோட கம்பெனியில் நீ யூஸ் பண்ணுற ஏஐ வந்து இன்னொருத்தவங்க கம்பெனியை விட உன் கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஏஐ வந்து பயங்கர எஃபிஷியன்சியாக இருக்குது. அதாவது ஒரு 10 பேர் 100 பேர் பண்ணுற ஒர்க்கை இன்னொரு கம்பெனியை விட எஃபிஷியன்ட்டாக உன் ஏஐ பண்ணுதுன்னா உன்னோட ஏஐ வந்து நிறைய மக்களோட டேட்டா படிச்சிருக்கு. அப்போ உன் கம்பெனியோட இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, அதோட சோர்ஸ் என்னது? இட் இஸ் பீப்புள்ஸ் டேட்டா. அப்போ பீப்புள்ஸ் டேட்டா இருக்கும்போது அந்த ப்ராஃபிட் எப்படி பிரைவேட் ப்ராஃபிட்டாக மாறும்? இட் இஸ் சோஷியல் ப்ராஃபிட். லாஜிக் புரியுதா? நீ ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுற, அந்த ஏஐக்கு மக்களோட வேல்யூ வாங்கிக்கிற, டேட்டா யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுற, அதை ட்ரெயின் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து அடுத்து என்ன பண்ணுற?
அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த ஹியூமனையே வெளியே அனுப்பிடுறான். அவன் டேட்டா வாங்கியே அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறான். அப்போ உங்க கம்பெனிக்கு இன்புட்டாக வரும்போது மட்டும் சோஷியல் நாலேஜ் தேவைப்படுது. அது வழியாக கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டும் எப்படி பிரைவேட் ப்ராஃபிட்டாக மாறும். இட் ஷுட் ஆல்சோ பிகம் சோஷியல் ப்ராஃபிட், பப்ளிக் ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா டிவிடெண்ட் தியரி. எல்லா ஏஐலையும் டேட்டாவை மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த டேட்டாவை பயன்படுத்தி நீ உருவாக்குற ஏஐக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட்ல சர்டன் அமௌண்ட் நீங்க கவர்மெண்ட்டுக்கு தரணும், மக்களுக்கு தரணும். இட் இஸ் சோஷியல் ப்ராஃபிட், இட் இஸ் சோஷியல் வெல்த். ஒரு கம்பெனியோட பிரைவேட் ப்ராஃபிட்டா பார்க்க முடியாது. அந்த அமௌண்ட்டை யாருக்கெல்லாம் வேலை போயிடுச்சோ அவங்களுக்கு கொடுங்க ஸ்டார்டிங் டைம்ல. பட் போக 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 எல்லா மக்களுக்கும் பிரிச்சு ஈக்குவலா தரணும். இட் இஸ் யூனிவர்சல். ஸோ பீப்புள் மஸ்ட் ஆஸ்க் ஃபார் டேட்டா ராயல்டிஸ். ஸோ இந்த தியரி சொன்னது ஃபேமஸ் ஹராரி தான். ஹராரி பிளஸ் ஷோஷானா ஜுபோஃப். இவங்களோட புக்கு தான் ஏஜ் ஆஃப் சர்வலன்ஸ் கேபிட்டலிசம் பிளஸ் மரியானா மசுகாட்டோ மிஷன் எக்கனாமி. இவங்களோட ஐடியாஸ் தான் இந்த டிவிடெண்ட் தியரி. ஓகேவா? ஸோ தி ஆட்டோமேஷன் gains should be shared through universal basic income. அந்த ஆட்டோமேஷனோட சக்ஸஸ்க்கு காரணம் பீப்புளோட டேட்டாஸ். அப்போ அதில் வர கெயினை ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸை போட்டோ இல்லை அதில் வந்து டிவிடெண்டா என்ன பண்ணி ஆகணும், நம்ம கவர்மெண்ட் வாங்கி யூனிவர்சலாக எல்லாருக்கும் பிரித்து தரணும். ஸோ வருஷம் இல்லை மாதம் பேசிக்காக எல்லாருக்குமே ஒரு இன்கம் வந்து சேரணும். ஸோ இப்போ சொல்லுங்க, ஏஐனால நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆச்சுல, அந்த இன்செக்யூரிட்டியை எப்படி சரி பண்ணலாம்? ஈஸியஸ்ட் வே யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஏஐ வழியாக கிடைக்கிற அந்த ப்ராஃபிட், அந்த ஆட்டோமேஷன் ப்ராஃபிட், இட் இஸ் சோஷியல் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்ல கவர்மெண்ட் டேக்ஸ் போடலாம். அதில் கரெக்டாக டேக்ஸ் அமௌண்ட்டை எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக பிரித்து தரலாம். அப்போ யாருக்கு ரீச் ஆகிடும்? ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கும் ரீச் ஆகிடும். ஸோ யூனிவர்சலாக எல்லாருக்கும் மந்த்லியோ இல்லை ஆனுவலாவோ ஒரு பேசிக்காக ஒரு இன்கம் கிடைச்சிரும். இந்த ஐடியா பார்க்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன ஐடியா ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சை உருவாக்கும். இது எல்லா கண்ட்ரியும் அடாப்ட் பண்ணிக்கிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கம், இதோட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதோட பாசிட்டிவ் தெரிஞ்சாதான் அந்த சேஞ்சையும் புரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அட்வான்டேஜ் ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனி எல்லா வேலையும் ஆட்டோமேஷனா பண்ண இந்த உலகம் முழுக்க ஆட்டோமேஷனா மாறிடுச்சுன்னா மக்களுக்கு வேலை இருக்காது. மக்களுக்கு வேலை இல்லைன்னா சம்பளமே இருக்காது. அப்ப சம்பளமே இல்லைன்னா இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா பிசினஸும் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்களே, அந்த மார்க்கெட்ல அந்த பொருளை யார் வாங்குவா? எந்த மக்களும் வேலைக்கு போகல, இல்லைன்னா பாதி மக்களுக்கு வேலை போயிடுச்சு. அப்போ சம்பளமே இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து பொருள் வாங்க மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் ப்ராஃபிட் சம்பாதிச்சாலும் நீங்க உற்பத்தி பண்ண பொருளாகும் மார்க்கெட்ல அப்படியே தேங்கி நிற்கும். இந்த மார்க்கெட்ல எல்லா பொருளும் தீர்ந்து போனாதான் அடுத்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வேற வழியே கிடையாது. உங்களோட ப்ராஃபிட் என்பது பிரைவேட் ப்ராஃபிட்டா பார்த்தா இந்த எக்கனாமி என்ன ஆகாது, மூவ் ஆகாது. இட் இஸ் சோஷியல் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை கவர்மெண்ட் கொடுத்தாகணும், டேக்ஸாக கொடுத்தாகணும். அந்த அமௌண்ட்டை எல்லா மக்களுக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் மினிமம் இன்கமாக கொடுத்தாகணும். ஸோ மக்களுக்கு யூனிவர்சலாக ஒரு பேசிக் இன்கம் போனாதான் அந்த காசை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வருவாங்க. எல்லா கம்பெனிஸும் என்ன பொருள் உற்பத்தி பண்ணீங்களோ அந்த பொருளை மக்கள் வாங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஆக்ட்ஸ் லைக் தி மார்க்கெட் ஸ்டெபிலைசர், இல்லைனா எக்கனாமி ஸ்டெபிலைசர். இந்த பாயிண்ட் புரிஞ்சுல? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்களே, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்கல்ல. மக்கள் கையில காசு இல்லைன்னா மார்க்கெட்ல எப்படி டிமாண்ட் இருக்கும்? மார்க்கெட்ல யாருமே பொருள் வாங்க வரலன்னா அந்த பொருளுக்கு டிமாண்டே இருக்காது. பொருள் விலை ரொம்ப கம்மியாயிடும். பொருள் விலை ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா யாருமே வாங்கலன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. கம்பெனி மூட வேண்டியதான், வேற வழியே கிடையாது. எல்லா உலகம் முழுக்க எல்லா கம்பெனிஸும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகணும்னா மக்களை வாங்க வைக்கணும். மக்களை வாங்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க கையில காசு கொடுத்தாகணும். அந்த இன்கம் தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் சில பேர் இப்படி யோசிக்கலாம், அப்ப எல்லா மக்களுக்கும் உழைக்காம காசு வருதா? அப்ப அந்த காசு வாங்கும்போது மக்களுக்கு எப்படி டிக்னிட்டி இருக்கும்? இது வெல்ஃபேரா வந்த காசு தானே. பட் இது வழக்கமான வெல்ஃபேர் மாடல் கிடையாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஜெர்மனில 1800 டைம்ல ஒரு ஐடியா கொண்டு வராங்க. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வயசான காலத்துல பென்ஷன் முக்கியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்டல் பெனிஃபிட் முக்கியம். இது மக்களுக்கு தரணும். பட் எந்த மக்களுக்கு? யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் பென்ஷன் தரணும், இன்சூரன்ஸ் தரணும், மற்ற எல்லா பெனிஃபிட்ஸ் தரணும். அப்போ நீ ஒரு ஜாப்ல இருந்தனா உன் லைஃப் வந்து செக்யூரிட்டா இருக்கும். ஸோ செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் ஜாப். என்ன மாடல் இது? இது ஒரு வெல்ஃபேர் மாடல். உழைக்கிற மக்களுக்கு மட்டும் ஒரு வெல்ஃபேர். எங்க உருவாகுது? ஜெர்மனில. யார் உருவாக்குனது? பிஸ்மார்க்கியன் மாடல். ஓகேல? சோ இன்சூரன்ஸ் லிங்க்டு எம்ப்ளாய்மெண்ட். உங்க சம்பளத்துல கொஞ்சம் காசு சேவ் பண்ணுவீங்க, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ட்ரியால எல்லா ஜாப்ஸையும் மானிட்டர் பண்ண முடியுமா? ஒரு பெரிய கம்பெனி ஃபார்மல் ஜாப்ஸை மானிட்டர் பண்ண முடியும். அங்க ஒர்க் பண்ற லேபர்ஸ்க்கு மட்டும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்க முடியும். அப்போ பிஸ்மார்க்கியன் மாடல் ஒரு வெல்ஃபேரை உருவாக்குது. அது யாருக்கு மட்டும்தான்? ஃபார்மல் லேபருக்கு மட்டும்தான். வீட்டில் ஒர்க் பண்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அந்த ஜாபுக்கு வெல்ஃபேர் கிடைக்காது. இன்ஃபார்மல் ஜாப்ஸ்க்கு வெல்ஃபேர் கிடைக்காது. இந்தியாவில் முக்கால்வாசி பேர் யாரு? இன்ஃபார்மல் தான். இது ஒரு வகையான வெல்ஃபேர். யாருக்கு மட்டும்தான்? யாருக்கு மட்டும்? டைரக்டா ஃபார்மல் ஒர்க் வழியா கண்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த பெனிஃபிட். இப்போ அடுத்த அப்டேட் 1940s. இது பிரிட்டன் மாடல். ஸோ பிரிட்டன்ல ஒரு வாய்ஸ் ரைஸ் ஆகுது. வேர்ல்டு வார் 2 டைம்ல உருவான ரிப்போர்ட் பேஸ் பண்ணி உருவான ஐடியா. அதே ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் செக்யூரிட்டி. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லா சிட்டிசன்ஸுக்கும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஸ்டேட் வில் ஹெல்ப் யூ. இந்த மாடல் தான் எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க. பட் என்ன கண்டிஷன்? நீ ரொம்ப கஷ்டப்படுற, வேலையெல்லாம் கஷ்டப்படுற, உனக்கு காசு ரொம்ப கம்மியா இருக்கு, ஹெல்த்துக்கு காசு இல்லை, எஜுகேஷன் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படுறத, நீ பவர்ட்டின்றத
ஃபார்மை ரெடி பண்ணி ஃபில் பண்ணி கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்மை பார்த்துட்டு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் எல்லா செக்யூரிட்டி உண்டு. லாஜிக் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்ன கிடைச்சிச்சு? ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே செக்யூரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த லெவல் அவங்கள மட்டும் பார்த்தா பத்தாது. சில பேருக்கு லைஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சில செக்யூரிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் உள்ள எடுக்கிறாங்க. அடுத்த லெவல். பட் இட் நீட்ஸ் மோர் பேப்பர் ஒர்க். பியூரோக்ரஸிக்குள்ளே போகணும், அவங்க சைன் பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் வாங்குற அந்த காசு இருக்கும்ல, அது எப்படி ஃபீல் ஆகும்? டிகினிஃபைடாக இருக்காதுல்ல. பட் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிஸ்மார்க் மாடல் வேலை செய்கிறவங்க மட்டும்தான். பிரிட்டன் மாடல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் செக்யூரிட்டி. இப்போ அடுத்த லெவல் யூபிஐ மாடல், யூனிவர்சல் பேசிக் இன்கம். அது என்ன வேலை செய்கிறவங்க வேலை செய்யாதவங்க பவர்ல கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் கிடையாது. இது ஏன் நாடு இந்தியா. நீங்கள் நாட்டில் எடுக்கிறதுனால எல்லா மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மாதம் வருஷம் கொடுத்துருவோம். இது யாரோட உழைப்பையும் சுரண்டி உங்களுக்கு வரல. டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால, நம்மளோட கல்வினால, நம்மளோட ஐடியாஸ்னால உருவான ப்ராஃபிட் இது. ஸோ எல்லாருக்கும் என்ன உண்டு? செக்யூரிட்டி உண்டு. என்ன ரீசன்? நீங்கள் கண்ட்ரியோட சிட்டிசன். நீங்கள் இந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருக்கிறதுனாலயே உங்களுக்கு இந்த உரிமை உண்டு. யூனிவர்சல் பேசிக் இன்கம் வாங்கிட முடியும். ஸோ மினிமலா மாசமோ இல்லை வருஷமோ ஒரு குறிப்பிட்ட இன்கம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேல. அதாவது எப்படி ரைட் டு ஸ்பீக் அடிப்படை உரிமை இருக்குல்ல, ரைட் டு ஸ்பீக், ரைட் டு எக்ஸ்பிரஸ், ரைட் டு லைவ் இருக்குல்ல. சிமிலர்லி ரைட் டு லைவ் டிக்னிட்டி. எனக்குன்னு மாசம் ஒரு காசு வருது, அந்த காசை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியும், லைஃப் வாழ முடியும். அப்போ என்னவா மாறுது? ரைட்ஸாக மாறுதுல்ல. என்ன ரைட்ஸ்? நான் உன் கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ உன்னோட கண்ட்ரியோட சிட்டிசனா நீ சிட்டிசனுக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இது ரைட்ஸ். இது நான் உன் நாட்டில் வாடுறேன், உன் நாட்டில் நான் டிக்னிஃபைடாக வாழணும். அந்த டிக்னிஃபைடாக வாடுறதுக்கு நீ எனக்கு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடு. இட் இஸ் மை ரைட். நம்ம நாட்டில் டிக்னிஃபைடாக வாடுறதுக்கான உரிமை இது. உரிமை தொகை யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிடையாது, எல்லாருக்குமே. இட் பிகம்ஸ் யூனிவர்சல். அப்போ என்ன பண்ண மாட்டோம்? கவர்மெண்ட் உனக்கு மட்டும் சலுகை பண்ணுது, அந்த பேச்சுக்கெல்லாம் இருக்காது. ஓகே. அப்போ நீ அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருந்தா உனக்கு யூபிஐ உண்டு, யூனிவர்சல் பேசிக் இன்கம் உண்டு. ஸோ கவர்மெண்ட் கிவ்ஸ் யூ ஃபிக்ஸ்டு, எந்த கண்டிஷன் கிடையாது, அன்கண்டிஷனல் கேஷ். நீ வேலைக்கு போறியா, வேலைக்கு போகலையா, கஷ்டப்படுறியா, பணக்காரனா, எதுவும் கிடையாது. அன்கண்டிஷனல் கேஷ். மாசம் 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ உனக்கு தரப்படுகிறது. யாரோட காசு அது? சோஷியல் ப்ராஃபிட், ஆட்டோமேஷன் டிவிடெண்ட். அதுல இருந்து நாம எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிறோம். இன்னும் சில பேருக்கு இந்த ஐடியாவை டைஜஸ்ட் பண்றது அவங்க மைண்ட்ல இது இன்னும் சாட்டிஸ்ஃபைபிளா இருக்காது. அப்படி சாட்டிஸ்ஃபைபிளா இல்லைன்னா இந்த கிளாஸை ஃபுல்லாக பாருங்க. இன்னும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஏன் முக்கியம்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஜஸ்ட் யோசிங்களேன். இந்தியாவில் முக்காவாசி பேர் ஒரு ஜாபுக்கு போறாங்கன்னா என்ன ரீசன்? தி ஒன்லி ரீசன் இஸ் இன்கம், சர்வைவல். அதாவது வாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு காசு தேவைப்படுது, வீட்டை பார்த்துக்க காசு தேவைப்படுது, வேற வழியே கிடையாது. நான் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வெயிட் பண்ணி பொறுமையா எக்ஸ்ட்ரா என்ன படிச்சலாம், வேலைக்கு போக முடியாது. காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ கிடைச்ச வேலை, ஏதோ ஒரு வேலைக்கு என்ன பண்ணி ஆகணும், ஒரு ஜாப்ல சேரணும். அப்போ இந்த உலகத்துல நீ வாடுறது உன்னோட சர்வேவில் இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஜாப்ஸ். யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் மார்க்கெட். ஸோ ஹியூமன் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட், இஸ் கம்ப்ளீட்லி ட்ராப்ட் இன் தி டிபெண்டன்ட் செயின். தன்னோட சாப்பாட்டுக்கு ஒரு கம்பெனி நம்பி தான் இருக்கணும். யோசிக்க முடியுதா? நீ வாழணுமா, உனக்கு காசு வேணுமா, வேற வழியே இல்லை, என் கம்பெனியில் வேலை செய், ஏதாவது வேலை செய், அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கும். ஸோ யுவர் சர்வைவல், யுவர் டிக்னிட்டி இஸ் செயின்டு வித் மார்க்கெட். இப்போ யோசிங்களேன், இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ன பண்ணுது? அந்த நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சுல, ஏஐனால இருக்கலாம், இல்லை படிச்சு முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்களே, யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் மாசம் எல்லாருக்குமே யூனிவர்சலா ஒரு மினிமம் இன்கம் கவர்மெண்ட் கொடுத்துருது. அந்த காசை வச்சுக்கிட்டு உன்னால உயிர் வாழ முடியும், சாப்பிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் பசிக்காக என்ன பண்ண தேவையில்ல, வேலைக்கு போக தேவையில்ல. ஸோ யுவர் ஜாப் இஸ் நாட் டைடு வித் சர்வைவல். சர்வைவலுக்கு நீ சிட்டிசனாக இருக்கிறதுனாலே அந்த கண்ட்ரி என்ன பண்ணுறோம், உன்னை வாழ வச்சிரும், உனக்கு ஒரு காசு கொடுத்து டிக்னிஃபைட் லைஃபை கொடுத்துரும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? உன்னோட தர்ஸ்ட் எது இருக்கும், வயிற்றுல இருக்காது, ஸ்டொமக்கான பசி தீர்ந்து போச்சு, இப்போ மூளைக்கான பசி. இப்போ என்ன பண்ணுவோம்? நீ சொசைட்டியில் அடுத்த லெவல் போகணும், நல்ல பேர் வாங்கணும். இப்போ நான் ஒரு ஜாப் போகிறேன், எனக்கான ஒரு ஜாப், பேஷன் ஜாப். அந்த ஜாபுக்கு எல்லா மக்களும் நகர்த்தும். எது? யூனிவர்சல் பேசிக் இன்கம். லாஜிக் புரியுதா? சீரோ டீப்பா யோசிங்களேன். வருஷம் பார்க்குறோம். 1950, 60, 70, 80, 2000, 2010, 2020 எல்லா வருஷமும் ஜிடிபி நம்பர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு கண்ட்ரியோட growth அதிகமாயிட்டே இருக்கு. அந்த கண்ட்ரியோட growth எங்க பார்க்க முடியல? மக்கள்கிட்ட பார்க்க முடியல. மக்கள் கையில காசு கிடையாது, முக்காவாசி பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ லிங்கே இல்ல. பட் இப்போ இந்த ஏஐ பேஸ் பண்ணி அடுத்த 5 இயர்ஸ், அடுத்த 10 இயர்ஸ் ஆட்டோமேஷன் அதிகமாக எந்த கண்ட்ரி ஏஐல ஸ்ட்ராங் ஆயிதோ, ஒர்க் எஃபிஷியண்டா பண்ணுதோ, பிசினஸ் நிறைய பண்ண முடியும், லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த ப்ராஃபிட்டை டிவிடெண்டா கவர்மெண்ட் வாங்கி யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்தா அந்த கண்ட்ரி வளர அந்த ஜிடிபி நம்பர்ஸ் அதிகமாக ஏஐனால, ஆட்டோமேஷனால அந்த ஜிடிபி அதிகமாக அந்த ப்ராஃபிட் கூட யூனிவர்சல் பேசிக் இன்கமும் அந்த ஃபண்டு லிங்க் ஆனதுனால சிட்டிசன் ஆகிட்டே இருப்பான், டெவலப் ஆகிட்டே இருப்பான். அவன் சிட்டிசனுக்கும் அவனோட பேசிக் இன்கம் அதிகமாக அடுத்த எய்ம் என்ன வச்சிருப்பான்? இட் இஸ் நாட் சர்வைவல், இட் இஸ் பேஷன், டெடிகேட்டட் ஒர்க். அந்த ஒர்க் தான் என்ன உருவாக்கும்?
கிரியேட்டிவிட்டி உருவாக்கும், அடுத்த லெவல் ஆஃப் இன்வென்ஷன் உருவாக்கும், அந்த கண்ட்ரியை அடுத்த லெவல் சயின்டிஃபிக் தாட்ஸ்க்கு போகும். ஸோ ஜஸ்ட் எந்த கண்ட்ரீஸ்ல யூனிவர்சல் பேசிக் இன்கம் அக்செப்ட் பண்றாங்களோ அந்த கண்ட்ரில ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல இன்னோவேஷன் வர வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம்ல, அந்த ஜாப் கட் டைம்ல தன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ண தெரியாம, ஸ்கில்லை டெவலப் பண்ண காசு இல்லாம இருக்கிற வேலையிலே போய் யங்ஸ்டர்ஸோட அந்த ஸ்கில் இருக்கும்ல, அந்த மிட் பீரியட், அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், யங்ஸ்டர்ஸோட அந்த வேல்யூ வந்து அந்த கண்ட்ரிக்கு யூஸ் ஆகாம போயிடும். ஓகேல. ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஒரு கம்பெனியும் காப்பாத்துது, அவன் ப்ரொடியூஸ் பண்ற பொருளை மார்க்கெட்டுக்கு வரும்போது மக்களுக்கு டிமாண்ட் பண்ணி கம்பெனியும் மூவ் பண்ண வைக்குது, கம்பெனியோட பொருளை வாங்க வைக்குது. ஸோ கம்பெனிக்கு அட்வான்டேஜ், அட் தி சேம் டைம் அந்த மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம்ல அந்த மக்களுக்கு ஒரு டிக்னிஃபைட் லைஃப்காகவும் இந்த காசு செயல்படுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் யூனிவர்சல் இன்கம், விச் மீன்ஸ் உங்க வீட்டில் ஒர்க் பண்ற, ஹோம் ஒர்க் பண்ற எல்லா பெண்களுக்கும் காசு போகும். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் இஸ் ட்ரைங் டு கிரியேட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஸோ இது வரைக்கும் இன்விசிபிளா தெரிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் யூபிஐனால, யூனிவர்சல் பேசிக் இன்கம்னால அந்த இன்விசிபிள் கான்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். இட் பிகம்ஸ் விசிபிள், தேர் ஒர்க் ஆல்சோ விசிபிள். ஓகேல. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள்லாம் வீக்கர் செக்ஷன், அவங்ககிட்ட காசு இல்லை, ஸோ காசு கொடுக்கலாம். உங்க ட்ரைபல்ஸ், உங்க சைல்டு, உங்க வீக்கர் கம்யூனிட்டிஸ், அதனால காசு கொடுக்கலாம். அப்ப கவர்மெண்ட் சேரிட்டபிள் ஒர்க்கா பண்ணிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் கிடையாது. இட் இஸ் நாட் சேரிட்டபிள் ஒர்க், இட் இஸ் ரைட் பேஸ்ட் ஒர்க், சிட்டிசன் சென்ட்ரிக் ஒர்க். அப்ப என்ன டிபேட் வராது, இந்த கவர்மெண்ட் வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும் தான் வேலை செய்யுது, இந்த காசு தேவையற்ற காசுன்னு பேசுவாங்களே, அப்படி கிடையாது. இட் இஸ் ரைட் பேஸ்ட் அமௌண்ட். இட் ஹெல்ப்ஸ் இன் நேஷனல் growth, பசியை போக்குது, டிக்னிஃபைட் லைஃப் வாழ வைக்குது, அடுத்த கட்ட வேலையை யங்ஸ்டர் யோசிக்க வைக்குது. ஸோ இட் இஸ் ரைட் பேஸ்ட் சிட்டிசன்ஷிப் மாடல். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பொலிட்டிஷியன்ஸ் எல்லா பார்ட்டிஸும் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுப்போம், உங்களுக்கு இந்த சலுகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனல் பாலிடிக்ஸ், எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கொடுப்பேன், இந்த பாலிடிக்ஸ் அழிஞ்சு போயிடும், பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட் வராது, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறேன், அதனால ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்களே, அதுல இருந்து அடுத்த லெவல் மக்கள் யோசிப்பாங்க. பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே அந்த யூபிஐனால ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே அந்த காசுல வந்துடும். அப்போ யாரு தரமான ஸ்டாண்டர்ட் ஜாப் உருவாக்குவாங்க, நம்ம லைஃப் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பாங்களே, அந்த ஐடியாஸ்லாம் எந்த கட்சி தராங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு கண்ட்ரியோட டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுதுல்ல, பிகாஸ் ஆஃப் யூனிவர்சல் பேசிக் இன்கம். லாஜிக் புரியுதா? ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ் மாரல் ஆர்கிடெக்சரா மாறுது. நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 5 கிலோ அரிசி கொடுப்பேன், இந்த மாதிரி பாப்புலிஸ்ட் வாய்ஸஸ்லாம் கேட்காது, மக்கள் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக் இன்கம், எஜுகேஷன், ஹெல்த் எல்லா காசுமே ஒரு சிட்டிசனா இருக்கிறதுனாலே கிடைச்சிரும். ஸோ மக்கள் எதிர்பார்க்கறது யாரு தரமான ஸ்டாண்டர்ட் ஜாப் உருவாக்குவாங்க, ஸ்டாண்டர்ட் ஜாப் யார் உருவாக்குவாங்க, கண்ட்ரி அடுத்த லெவலுக்கு யார் கொண்டு போவாங்க, எந்த பார்ட்டி growth உருவாக்கும். ஏன்னா growth உருவாக்குனாதான் யூபி என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். எந்த கண்ட்ரி, அப்போ எந்த பார்ட்டி ஒரு கண்ட்ரியோட growth சூப்பராக்குமோ அந்த பார்ட்டி கொடுப்படும். அப்போ டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுதுல்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அண்ட் மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கு காசு தரணும்னா ரொம்ப அதிகமான காசு ஆகும்ல. சி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ வருஷம் ஒரு ஆளுக்கு 7620 ரூபாய் இப்போ இருக்கிற காசை வச்சுக்கிட்டு, சி இன்னும் இந்தியா ஏஐல இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, ப்ராஃபிட்லாம் வாங்கல, டிவிடெண்ட் வாங்கல. இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் 7600 rupees கொடுத்தா இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் 5% ஜிடிபி இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்க்கு போயிடும். 5% காசு அதிகம் தான், பர்சன்டேஜ்ல கம்மி, பட் வேல்யூல அதிகம் தான். அப்போ அவ்வளோ வேல்யூ என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணணும். அப்போ ஜென்ரேட் பண்ணணும்னா அந்த ஆட்டோமேஷன் டிவிடெண்ட், அதுக்கான டாக்ஸ் அதை உருவாக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைனலி எங்க கண்ட்ரியில் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்துக்கலான்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஜாப் கட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் பிகம்ஸ் இட் இஸ் அர்ஜென்சி. என்ன ரீசன், ஆல்ரெடி இந்தியா இஸ் இன் 4th place குளோபல் லெவலில், இன்இக்வாலிட்டியில் 4th place. பட் வாட் இஸ் ஜிடிபி, வருஷம் 8% மேக்ஸிமம். வருஷம் ஜிடிபி 8% லெவலில் இருக்கு, பேரலா இன்இக்வாலிட்டியில டாப்ல இருக்கு. அப்போ ஒரு கண்ட்ரியோட growth இன்இக்வாலிட்டி சரி பண்ணல, மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா ஏஐ என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் ஜாப்ஸ் கட் பண்ணும், இன்இக்வாலிட்டி இன்னும் பெருசாகும். அப்போ ஒரு கண்ட்ரி தோட ஈக்குவாலிட்டி சரி பண்ணணும்னா ஒரு வழியே கிடையாது, யூபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் இந்தியாவில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஜன்தன் பிளான்ல எல்லாரோட ஃபோன் நம்பர், எல்லாரோட பாஸ்புக்கு, ஃபோன் அக்கௌண்ட், எல்லாருடைய ஃபோன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ யூனிவர்சலா எல்லாருக்குமே அவங்க நம்பர் வச்சுக்கிட்டு, பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ஈஸியா மணி அனுப்பிட முடியும். ஸோ என்ன குறையும், லீக்கேஜ் குறையும். அதாவது இது வரைக்கும் யாரெல்லாம் பாவர்ட்டி, யாரெல்லாம் பெண்கள், யாரெல்லாம் ட்ரைபல்ஸ்னு ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணி, ஒரு கவர்னன்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும் காசு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸ்டாக சில பேருக்கு அனுப்பும்போது நிறைய பேர் மிஸ் ஆகும், லீக்கேஜ் ஆகும், ரீச் ஆகாது, அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். இப்போ அந்த பிரச்சனை தேவையில்லை, எல்லாருக்கும் இன்கம், யூனிவர்சல் பேசிக் இன்கம். லீக்கேஜ் என்ன ஆகும், குறையும். சி இந்தியாவில் பாவர்ட்டி இருக்கிறதுனால தான் சைல்டு லேபர் இருக்கு. பாப்பீங்களா நம்ம ஊர்ல எத்தனை நார்த் இந்தியன்ஸ் ஒரு 10th படிக்கிற பசங்க ஒர்க் பண்ற, நீங்க பாத்திருப்பீங்க, ரியாலிட்டி பாத்திருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, அந்த ஃபேமிலிக்கு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கிடைச்சா சாப்பாடு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் அதிகமாகும். அது அதிகமாயிடுச்சுனாலே நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகேல. அப்புறம் கண்ட்ரியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஸ்கோப் யாருக்கு இருக்கு, யூனிவர்சல் பேசிக் இன்கம் இருக்கு. ஸோ ஓகேல. இப்போ பேசுற எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகளோட சம்மரைசேஷன். ரீட்ரா தி
வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் பிளேஸ் ஏ யூபிஐ இன் தி சென்டர். இந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்லாம் விட்டுருங்க, யூபிஐ கொண்டு வாங்க. யூபிஐ இஸ் ஏ ரைட் பேஸ்ட் மாடல்.